வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, நிறைய தலைப்புகளை வித்தியாசமா சூப்பரா பார்த்திருக்கோம். மன மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு இரண்டாம் பாவகம். ஜோதிடத்தில் 12 கட்டம் இருக்கும் உங்க ஜாதகத்துல. அதுல லக்னத்துக்கு அடுத்து இருக்கிறது 2ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்துல ரொம்ப 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 முக்கியமான பாவகம் அப்படின்னா 2ஆம் பாவகம். எல்லா பாவகமும் ரொம்ப முக்கியம். இதில் 2ஆம் பாவகம் என்பது ஒரு தனிச்சிறப்பு பெற்ற ஒரு அருமையான ஒரு பாவகம். என்ன 2ஆம் இடம் என்பது என்னன்னா குடும்பம், தனம், பணம், பொருளாதாரம், உங்க வாக்கு, நீங்க பேசுற பேச்சு, தனம், குடும்பம், வாக்கு, அடிப்படை கல்வி. பேசிக் அந்த 1ல இருந்து 5 வரைக்கும் படிக்கிறீங்களா, அந்த அடிப்படை கல்வி 1 to 5. அதுக்கப்புறம் 2ஆம் இடம்ங்கிறது புதிய வரவு. உங்களுக்கு ஒரு விஷயம் உங்க லைஃப்ல என்டர் ஆகணும்னா 2ஆம் பாவகம் சம்மதிக்காம என்டர் ஆக முடியாது. அதே போல 2ஆம் பாவகம் என்பது உங்களுக்கு நிரந்தர வருமானம். ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கு சார், பரவாயில்ல சார் அப்படின்னா அது 2ஆம் பாவகம். உங்க கண்ணு 2ஆம் பாவகம். நீங்க பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா, கண், அது 2ஆம் பாவகம். உங்க டோட்டலா ஒட்டுமொத்த முகத்தையும் 2ஆம் பாவகத்தை வச்சு சொல்லலாம். அப்ப 2ஆம் பாவகம் என்பது ஒரு அருமையான சப்ஜெக்ட். அந்த 2ஆம் பாவகத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதுல நமக்கு என்ன தேவை, நம்ம லைஃபோட ஒன்றிணைஞ்ச விஷயங்கள் என்ன, அதை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன போல தனம், குடும்பம், கல்வி, வாக்கு, நேத்திரம், கண்களை பற்றி சொல்வது 2ஆம் பாவத்தை தான் நம்ம சொல்லுவோம். 2ஆம் பாவகம் உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை சுட்டி காட்டும். நீங்க சாப்பிட்ற மெத்தேட் எப்படி, அதனால ஆபத்தா இல்லை தொந்தரவா. உங்களுடைய பற்கள் 2ஆம் பாவகம் சுட்டி காட்டும். உங்களோட ஒட்டுமொத்த முகத்தையும் எடுத்துக்கலாம், 2ஆம் பாவகம் தான் சுட்டி காட்டும். சார் முகத்தை சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டே இருக்காரு சார், நல்லாவா பேசுறாரு, எதை பேசினாலும் சிடு சிடு சிடுன்னு இருக்காரு, உருன்னு இருக்காரு சார், எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்குல. அப்ப 2ஆம் பாவகத்துல நல்ல கிரகம் இருந்ததுன்னா சிரிச்ச முகம், புன்னகையான முகம். 2ல யாருக்காவது புதன் இருந்தா சிரிச்சுட்டு தான் பேசுவாங்க. அந்த பேச்சு அவ்வளவு ஒரு வியாபாரமா இருக்கும். வாங்கண்ணே, உட்காருங்க, என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. இது 2ஆம் பாவத்தோட வேலை. இப்ப 2ல யாருக்காவது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்குவோம். 2ஆம் பாவகம் செவ்வாய். இப்ப யாராவது துலா லக்னமா இருந்தா 2ஆம் வீடு செவ்வாய் வீடா வரும். அது செவ்வாய் வீடா இருந்தாலும் அது கணக்கு வந்துடும். விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி 2ல் இருக்காருன்னா அது செவ்வாய். இப்ப மேன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய். இதையும் கணக்குல எடுத்துக்கணும். இல்ல 2ல செவ்வாய் இருந்துச்சுனாலும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அவங்க பேச்செல்லாம் பாருங்க, எப்பவுமே என்கிட்ட நீ கரெக்டா பேசுப்பா, இல்லைன்னா சாவகாசமே வேண்டாம்ப்பா அப்படின்னு டக்குன்னு பேசிடுவாங்க. 2ல செவ்வாய். அப்போ உங்களுடைய பேச்சை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். 2ல செவ்வாய் ஒரு கிரகம் வலுத்து இருந்ததுன்னா எப்பவுமே நிரந்தர வருமானம் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு ரூபத்துல வருமானம் இருக்கும். வாக்கால் தொழில், பேச்சால் தொழில். 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுனால பேசுனா சம்பாதிச்சிடலாம். 10ஆம் அதிபதி 2லயோ 6ஆம் அதிபதி 2லயோ இருந்தா, 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அரசாங்க வருமானம், அரசாங்க அரசியல் வருமானம். 10ஆம் அதிபதி 2ல் இருந்தா அதே போல வாக்கால் தொழில். டீச்சரா இருக்கேன், ப்ரொஃபஸரா இருக்கிறேன், வாத்தியாரா இருக்கேன், டீச் பண்றேன், பேசுறதுனால ஒரு பேச்சாளரா இருக்கேன், பேசுறதுனால காசு வருது. 6ஆம் அதிபதி 2ல் இருந்தா 2 தான் வருமானம் சொல்லியிருக்கிறோம், வாடகை வருமானம், இப்படி சொல்லலாம். இப்ப 2ஆம் இப்ப ஒருத்தருக்கு துலா லக்னம் அப்படின்னா 10ஆம் அதிபதி சந்திரனா வருவார். அவர் 2ல் இருக்காருன்னு வைங்க, அவர் அங்க நீசமா இருப்பார். அப்போ பேசுற பேச்சுனால அவருக்கு ஆபத்து, தொந்தரவு, வில்லங்கம் இதெல்லாம் வரும். அவர் பேசுனாலே சரியில்லைப்பா, மாத்தி மாத்தி பேசுறாருப்பா, ஆனா நீசமாயிடுறாருல சந்திரன். 5 நாளைக்கு தேயறாரு, 5 நாளைக்கு வளர்றாரு. அப்ப நான் நேத்து நல்லா பேசிட்டு இருப்பா, இன்னைக்கு ஒரு மாதிரியே பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு. இப்ப துலா லக்னம் விருச்சிக ராசி யாராவது இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கே பயந்துக்குவாங்க. இல்ல உங்க குழந்தைகளும் அப்படி இருக்கு அப்படின்னா அது மாத்தி மாத்தி பேச, அப்படி தன்னோட காரியத்தை சாதிக்கும். திட்டுறவங்க கிட்ட திட்டினவங்க எதிரும்போது, இருப்பா நான் அட்வைஸ் தானே பண்ணேன், எதுக்குப்பா நீ இப்படி இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு
அந்த வருமானம் 2ஆம் இடம் பேச்சுங்கிறது அதுல வந்துடுது. 2ஆம் பாவகம் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே நீங்க சேஃபர் சைடு. எப்படியாவது ஒரு 2 பணம் கடன் வாங்குறேன், வட்டிக்கு வாங்கி என்னத்தையோ ஒன்று பண்ணலாம், வந்துடும், பணம் வந்துடும். இப்போ 2ஆம் இடம்ன்றது ஒரு பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுடைய பேச்சோட டெலிவரி, அதாவது பேச்சோட மெத்தேடு வர்ற இடம் 2ஆம் பாவம். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்கு, ஒளி கிரகம் இருக்குன்னா கண் பாதிக்கப்படும். கண்ணுக்கு பிரச்சனை, கண்ணுனால தொந்தரவு, கண்ணுக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம் இருக்கு, பார்வை மங்கிடுச்சு, கண்ணாடி போட்டிருக்கேன், கிட்ட பார்வை, தூர பார்வை, பேசுனாலே எரிச்சல் வர மாதிரி பேசுறான், பேசுனாலே எதிர்த்து பேசுறான், பேசுனாலே போல்டா பேசுறான், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. 2ஆம் அதிபதி யாருக்காவது லக்னத்துல இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க தனக்கு முதல்ல தன்னோட வேலை நடந்துடணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. இது அவங்களோட குணம். இப்படி 2ஆம் அதிபதியை வச்சு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா பொருளாதாரத்தை, பணத்தை கொடுக்கிறவர், பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை. பொருள் வேணும், பணம் வேணும் இல்லை வாழ்றதுக்கு. சும்மா போய் அண்ணாச்சி நான் ரொம்ப நல்ல ஆளு, எனக்கு ஒரு 2 கிலோ அரிசி கொடுக்கணும், யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்க. அப்போ உங்களுக்கு பணம் இருக்கணும், அப்போதான் பைசா கொடுத்து நீங்க வாங்க முடியும். அப்போ பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது 2ஆம் இடம் வேணும். 2ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கணும், இல்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும். வாக்குவாதமா இருக்கு, பிரிஞ்சு போயிட்டாங்க, சண்டை வந்துருச்சு, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண, பல் பிரச்சனையா இருக்கு, வாய் தொந்தரவா இருக்கு, முகமே விகாரமா இருக்கு, முகத்துல அதுபட்டுருச்சு, காயமாயிடுச்சு, இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அந்த 2ஆம் இடம் கெட்டு போகும்போது நெத்தியில் தழும்பு இருக்கிறது, முகத்தில் தழும்பு இருக்கிறது 2ஆம் இடம். அந்த இடத்துல ஏதாவது செவ்வாய், ராகு, பாவகிரகங்கள் உட்கார்ந்துருந்துன்னு ஒரு தழும்பு வந்துடும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். மச்சம் இருக்கு, வெட்டுக்காயம் இருக்கு, தழும்பு இருக்கு. உங்களுடைய சர்டிபிகேட்ல இடது கன்னத்தில் ஒரு தழும்பு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் 2ஆம் பாவத்துல அப்படி பாவகிரகங்கள் இருக்கும்போது வரும். குடும்பம் அப்படின்னு சொல்றோம். உங்க குடும்ப உறவுகள் உங்களை மதிக்கணும் அப்படின்னா 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும். 2ஆம் இடத்துல பாவிகள் இருந்தாங்கன்னா நீங்க யாருக்கு நல்லது செஞ்சாலும் தப்பாதான் முடியும். கூட்டு குடும்பமா வாழ்றதுக்கான கிரகம் சூரியன். 2ஆம் இடத்துல இருந்தா பாருங்க, கூட்டு குடும்பமா வாழணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சூரியனை சுத்தான எல்லா கிரகங்களும் சுத்துது. அப்ப கூட்டு குடும்பமா இருக்கணும், நண்பர்களோடு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்படி நீங்க எடுத்து இந்த 2ஆம் பாவகத்தை நீங்கள் எடுத்து பேசலாம். 2ஆம் இடம்ங்கிறது வருமானம் சொல்லி, வருமானம் வருகின்ற வழி. அப்போ உங்க 2ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த தெய்வத்திற்கு, அந்த தேவதைக்கு நீங்க வழிபாடு எடுத்துக்கங்க. இது சிம்பிள் லாஜிக். அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்கு, தசாபுத்தி எல்லாம் இருக்கு. இது ஒரு 2ஆம் பாவத்தை பத்தின ஒரு எளிமையான சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.